Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket பேசலாமா? Yes, India thrashed Pakistan by 6 wicket at Dubai. அப்படிதான் சொல்லணும். Yes, நேற்று ப்ரிவியூ போட்டால் நிறைய பேர் பார்த்தீங்க. அதே மாதிரி இந்த ரிவ்யூ நிறைய பேர் பார்த்துருங்க. ப்ரிவியூல நான் சொல்லி இந்த டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் எடுத்துங்க 170 வரைக்கும் சேஸ் பண்ண முடியும்னு. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக 117 வந்தது. டாஸ் ஜெயிச்சார் சூரியகுமார் யாதவ் ஃபீல்டிங் எடுத்துக்கிறேன்னாரு. அபரார் அஹமதை பார்த்து விளையாடுங்க. அவர் தான் லெக் ஸ்பின்னரு. அட்டாக் பண்ண முடிஞ்சு ஸ்டார்டிங்கில் அட்டாக் பண்ணுங்க. அவர் அவுட் ஆஃப் ஷாட் ஆகிடுவார், ப்ரெஷரில் வந்துடுவாங்கன்னு. அதே மாதிரி அட்டாக் பண்ணாங்க அபரார் அஹமது லெக் ஸ்பின்னரை. 4 overs 45 runs என்னமோ. 101 சேசிங்கில் 101 ஓப்பனிங்னா யூ கான் டூ எனி திங். எனிவே கம்மிங் டு நம்ம பவுலருக்கு வருவோம். ஃபக்கர் ஜமான் ரொம்ப நாள் கழிச்சு அவர் ஓப்பனர் அமைச்சாங்க. பொதுவாக நம்பர் 4 வருவார். ஏன் அமைச்சாங்கன்னா இந்த சாம் ஐயம் கண்டினியூஸாக 3 டக்கு ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கடைசி 6 மேட்ச்சில் 4 மேட்ச்சில் டக்கு அவர். ஸோ அதனால் அவர் 1-1 கொண்டு வருவாங்க. அதுவும் நல்ல ஐடியா தான். பட் ஃபக்கர் ஜமான் காட் பிஹைண்ட் ஹார்திக் பாண்டியா ஸ்லோவர் டெலிவரியில். அதை ரீப்ளேலாம் போட்டு பார்த்தாங்க, கீழேருந்து எடுத்தாரா மேலேருந்து எடுத்தாரான்னு அவுட்டுன்ட்டாங்க. 2 4 அடிச்சார் வர பும்ரா எடுத்தோன்னே. ஃபக்கர் ஜமான் இஸ் அ வெரி குட் பிளேயர். சீக்கிரமே அவுட் ஆனது நல்லது. அப்புறம் செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் தான் அவங்களுக்கு ஜாஸ்தி 72 runs. ஷம்சாத் அஃபரானும் சாம் ஐயூபும். அண்ட் ஒன்ஸ் அவங்க அவுட் ஆனதுக்கப்புறமே ஏன்னோ நல்ல ஓப்பனிங் கொடுத்தாங்க. நல்லா இன்னும் 10 ஓவரில் 91 runs அவங்களோட ஸ்கோர். அடுத்த நெக்ஸ்ட் 10 ஓவரில் ஒன்லி 80 runs சம்திங். தே ஷுட் ஹவ் கான் 225 கிட்ட போக ஸ்கோர் 220 200 ப்ளஸ் definitely needed. ஏன்னா pitch was due expected. Pitch was helping the batsman very well. Unless batsman make mistake, அவுட்டே ஆக மாட்டாங்கன்ற மாதிரி. பட் வெரி குட் bowling by வருண் சக்கரவர்த்தி அண்ட் குல்தீப் யாதவ். அக்சர் பட்டேலுக்கு ஒரு ஓவர் தான் பார்த்தாங்க லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் வேலைக்கு அவ்வளோ நவுத்து. அண்ட் சர்ப்ரைஸ் பேக் சிவம் டுபே. பாகிஸ்தான் டிடன்ட் பிளான் ஃபார் சிவம் டுபே அட் ஆல். அவங்க பும்ரா எப்படி அடிக்கிறது, ஹார்திக் எப்படி விளையாடணும், 3 ட்ரையோ ஸ்பின்னர் எப்படி விளையாடணும்னு நினைச்சாங்க. தவிர டுபே யோசிக்கவே இல்லை. சிவம் டுபே இஸ் வெரி குட் போலர். வெரி குட் போலர் இன் அ சென்ஸ். ஹான்சி குரோனின்னு ஒருத்தர் இருந்தார். டண்டுல்கரே சொன்னார் ஹான்சி குரோனி போலிங் பார்த்தா நான் பயப்படுவேன். அந்த மாதிரி இன்னும் ஸ்லோவர் ரன் அப்பு அண்ட் ஸ்லோவர் டெலிவரி. போடுற பாலே ஸ்லோவர் டெலிவரியாக இருக்கும். நெவர்தலெஸ் 4 over 23 runs 2 wickets. அப்படியே பிரேக் அடிச்சார் அவர் தான். 11லேருந்து 17 ஓவருக்கு நடுவில் 38 only they scored in 7 overs between 11 and 17. That is where match changed. And biggest mistake Pakistan பண்ணது, I said in the preview also, don't drop Hasan Nawaz. Is a very good player. அப்படின்னு அவரை ட்ராப் பண்ணிட்டு உசேன் தலத்ன்ற ஒரு நம்பர் 4 அண்ட் உசேன் தலத் கம்மிங் அஹேட் ஆஃப் த கேப்டன் சல்மான் ஆகா. உசேன் தலத் வந்து இன்னும் மொமெண்டம் சுத்தமாக உடச்சி எறிஞ்சிட்டார். 11 balls 10 runs 90 ஸ்ட்ரைக் ரேட். இது உசேன் தலத் வந்து பிஎஸ்எல்ல பிஷாவர் ஜல்மிக்கு விளாட்றவர். அண்ட் இட்ஸ் ஓகே அந்த லெவல் வரைக்கும். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் லெவலில் இவ்வளோ பெரிய ஹை ப்ரொஃபைல் மேட்ச்சில் பிஞ்ச் ஹிட்டர் அனுப்புறேன்னு அவர் அமைச்சாங்க. அப்படி தான் அனுப்பணும்னா இதே கூட சென்ட் ஷைன் அப்ரிதி. அவர் தான் 6 6 அடிச்சு வச்சிருக்காரு. இஃப் யூ வாண்ட் பிஞ்ச் ஹிட்டர்ஸ் ஷுட் ஹவ் சென்ட் டைம் அப், நாட் உசேன் தலத். ஆனால் டர்னிங் பாயிண்ட்டாக தான் சொல்லுவாங்க. அங்கே தான் மேட்ச் சுத்தமாக டர்ன் ஆயிடுச்சு. த டிஃபரன்ஸ் பிட்வீன் 200 and 170 வாஸ் உசேன் தலத். எனிவே நெவர்தலெஸ் பவுலர்ஸ் கிரெடிட் கொடுத்து அவனும் பிரமாதமாக போட்டாங்க. இன்னைக்கு ஆஃப் டே ஃபார் பும்ரா. 4 overs 45 runs. ஃபர்ஸ்ட் 3 ஓவர்லேயே ஒவ்வொரு ஓவரில் 2 பவுண்டரி அடிச்சாங்க அவரை. பும்ராவோட லைன்ல எந்த அளவுக்கு மோசமாயிடுச்சுன்னா he was bowling full toss. I never seen him bowling full toss. ஃபுல் டாஸை தூக்கி 6 கூட அடிச்சாரு 5 மஷ்ரஃப். லாஸ்ட் 3 ஓவரில் 42 ரன் அடிச்சாங்க. ரைட், பும்ராக்கு விக்கெட் இல்லை. ஹார்திக் பாண்டியா 3 overs 29 ஒரு விக்கெட்டு. அப்புறம் வருண் சக்கரவர்த்தியின் விக்கெட் இல்லை. பட் கண்டைன் 25 runs தான் அவங்களால இருக்க முடிஞ்சது. பால் வாஸ் ஸ்டாப்பிங் அண்ட் கம்மிங். லாஃப் பண்ணுமா, பேக் ஃபுட்டில் போகணுமா, கட் பண்ணுமா, புல் பண்ணுமா, பேட்ஸ்மேன் வேறு கன்ஃபியூஸ்ட். என்ன பால் போடுறாரு இவர் ஒன்றுமே புரியலன்னு. பட் வருண் சக்கரவர்த்தி வெரி குட் சப்போர்ட் ஐ கேவ் டு குல்தீப் யாதவ். அவருக்கு கிளாஸ். குல்தீப் யாதவ் சைனா மேன் 1 for 31. அண்ட் பாகிஸ்தான் இன்டென்ட் காமிச்சாங்க ஸ்டார்டிங் 10 overs. நோ கிராஸ் பேட் ஷாட். பட் லேட்டர் ஆன் அண்ட் ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆனதுனால தான் அவங்க ஸ்கோர் நல்லது 170 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம். இப்போ நம்ம சேஸை பார்த்துருவோம். ரைட், சேஸ் யுவர் சேசிங் 175. அதில் வந்து 105 ஓப்பனிங் 9.5 overs. மேட்ச் கத்தம். அங்கேயே முடிஞ்சு போச்சு மேட்ச். 10 ஓவரில் 105. அண்ட் அஃப்கோர்ஸ் சூரியகுமார் யாதவ் ரேஷ் தட்ஸ் ஹவ் ஹி பிளேஸ். அந்த ஷாட் அப்படி தான் அவர் விளையாடுவார். அவர் ஏவி டிவிலியர்ஸ் என்ன ஒன்று ஏவி டிவிலியர்ஸ் அடிச்சா கனெக்ட் ஆகும். சம்டைம்ஸ் சூரியகுமார் அடிச்சா கனெக்ட் ஆகாது. அண்ட் 170 நோ ஃபைட்டிங் அட் ஆல். பிச்சே வந்து பேட்டிங் பேரடைஸ் மாதிரி இருந்தது. 200+ தேவைப்பட்டது. பட் சுப்மன் கில்லோட ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், பிரமாதம். டிரைவ், லாஃப்ட், இன்சைட் அவுட் ஷார்ட் ஆகட்டும், கவர் டிரைவ் பண்ணுறது, ஃப்ளிக் பண்ணுறது எல்லாமே பிரமாதமாக விளையாண்டாரு. அபிஷேக் சர்மா கேட்கவே வேணாம். 6 வந்தோடனே ஷைன் அப்ரிதியை அவரை போய் மறைகிறாரு. ஷைன் அப்ரிதி தாட் ஓகே ஸ்ட்ரெச் பண்ணால் அவுட் ஆகிடுவாங்கன்னு பயந்துருவாங்க, அவுட் ஆகிடுவாங்கன்னு. இப்போல இந்த ரைட் ஏரியா ஐசைடு யாருமே ரைட் ஏரியாவில் போட்ட மாதிரி தெரியல. கிழிச்சிட்டாங்க. 10 ஓவர்லேயே 105. அபிஷேக் சர்மா 74. அவர் தான் மேன் ஆஃப் மேட்ச் ரைட்ஃபுல்லி. திலக் வர்மா ஒரு 30. ஹாரிஸ் ராவ் மட்டும் தான் 2 for 26 எடுத்தார். நோ பிளானிங் ஃபார் ஓப்பனர்ஸ் பை ஷாஹின் அப்ரிதி. இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் அவர். ஷாஹின் அப்ரிதி பிளானோட வந்திருக்கணும். அண்ட் டூபே வந்து விக்கெட் எடுப்போன்னு அவங்க பிளான் பண்ணல. சுப்மன் கில்லோட டேலண்ட்டை பற்றி ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணார் ஷாஹின் அப்ரிதி. ஹி கேவ் எ வெரி குட் சப்போர்ட் டு அபிஷேக் சர்மா.
அண்ட் ஒன் சைடடாக போச்சு. தே டோன்ட் ஹேவ் த bowler. ஒன்ஸ் யூ அட்டாக் அப்ரார் அஹமத் ஸ்பின்னர் முடிச்சு. நம்ம ஸ்பின்னர் பாருங்க, குல்தீப் அண்ட் வருண், ஹவு தே போல்ட் அண்ட் தேர் ஸ்பின்னர் அப்ரார். சாயிம் ஐப் இஸ் அ பேட்ஸ்மேன், இஸ் அ பார்ட் டைம் bowler. அவரை கொண்டு வந்து அட்டாக் bowling கொடுக்குறாங்க அவங்க. couldn't do anything. But nevertheless, just stretching will not help you. Stretch பண்ணுறதுனால யாரும் மேட்ச் ஜெயிக்கவே முடியாது. You have to perform, right? And மொத்தத்தில் it was a convincing and easy wicket. thrash தான் சொல்லணும். வெரி குட், வெல் பிளேட் இந்தியா. நெக்ஸ்ட் மேட்ச் இஸ் பங்களாதேஷ் கூட புதன்கிழமை, அப்புறம் அடுத்த மேட்ச் ஸ்ரீலங்கா கூட ஃப்ரைடே, அதுக்கப்புறம் ஃபைனல். ரைட், இப்போதைக்கு இதான் அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மேட்ச் என்ஜாய் பண்ணீங்களா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அப்புறம் பார்த்து நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.